செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று தமிழ் மொழியை தன் உயிர் மூச்சாக எண்ணிய பாரதிதாசனின் பிறந்த நாள் வருடந்தோறும் ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழை என்னுயிர் என்பேன், அழகின் சிரிப்பு, நேர்மை வளையுது, தென்றலுக்கு நன்றி, நீலவான் ஆடைக்குள் என்று எண்ணற்ற புகழ்பெற்ற கவிதைகள் தமிழ் உலகிற்கு தந்த தமிழ் மகன்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் பிறந்த நாளை உலக தமிழ் மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும், அதற்கு தமிழ்நாடு முதல்வரும் தேசத்தின் பிரதமரும் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் பாவேந்தர் பேரியக்கம், திருவள்ளுவர் சங்கம், சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம் உள்ளிட்ட தமிழ் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மொழியின்றி அறிவு பரிமாற்றங்கள் நடைபெறுவதில் சாத்தியம் இல்லை என்பதால் அவைகளை அழியாது காப்பது மனித சமுதாயத்தின் கடமையாக கருதப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் அலுவல் மொழிகளான ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபிக், சைனீஸ் மொழிகளை கொண்டாடுவதற்கு உலகளவில் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆங்கில இலக்கியத்தின் முகமான ஷேக்ஸ்பியரின் பிறந்தநாள் ஆங்கில மொழி நாளாக உலகளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் மொழிக்கு பெருமைப்படுத்தும் நாள் இன்னும் உலகளவில் அறிவிக்கப்படவில்லை என்பது வேதனையான விஷயமாகவே தோன்றுகிறது. முதன்மையான மொழிகளை தேர்ந்தெடுத்து அதனை பாதுகாத்து வளர்த்தெடுக்கும் நோக்கில் பல்வேறு மொழிகளுக்கு உலக நாட்களை அறிவித்து பெருமை சேர்க்கிறது ஐக்கிய நாடு சபையின் துணை அமைப்பான யுனெஸ்கோ. அந்த அமைப்புக்கு தமிழ் மொழியின் பெருமைகளை எடுத்துரைத்து முன்மொழிய உலக தமிழ் அமைப்புகளும் தேசத்தின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் முயல வேண்டும் என தமிழ் அறிஞர்கள் அறிவுறுத்துகின்றனர். உலக மக்களால் பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறளை தந்த தமிழ் மொழிக்கு உலக அடையாள நாள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே நாகரீக முன்தோன்றிகளான தமிழ் மக்களின் விருப்பமாகும். அந்த உன்னத உலக தமிழ் நாள் தமிழே என் உயிர் மூச்சு என்று முழங்கிய பாரதிதாசனின் பிறந்த நாளில் அமைந்தால் அது இன்னும் சிறப்பு என்று உலக தமிழ் அமைப்புகள் ஒன்றாக குரல் எழுப்பி உள்ளன. தேசத்தின் விடுதலைக்காகவும் மொழி இன பேதமின்றி தமிழ் கவிதைகளால் தாய்மொழிக்கு மகுடம் சூட்டிய பாரதிதாசனின் பிறந்த நாள் உலக தமிழ்மொழி நாளாக அறிவிக்க தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாய் குரல் எழுப்புவோம்.